வணக்கம், என் பெயர் ராகாசினி. அரசினர் மேல்நிலைப்பள்ளி பிரதாபராமபுரம் 9ஆம் வகுப்பு. வணக்கம், என் பெயர் பிரியதர்ஷினி. வணக்கம், என் பெயர் கார்த்திகா. வணக்கம், என் பெயர் கிருஷ்ணாஸ்ரீ. வணக்கம், என் பெயர் ஹாசினி. நாங்கள் இப்போ எடுத்துள்ள தலைப்பு வந்து பாதுகாப்பான இயற்கை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயற்கை சோப். இதன் நோக்கம் என்னவென்றால் சுற்றுச்சூழல் மற்றும் மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்காத இயற்கையாக செய்யப்பட்ட குளியல் சோப். இந்த குளியல் சோப்பு வந்து எதுக்கு செய்கிறோம்னாக்க நிறைய பேர் கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணி சோப் செய்கிறாங்க. அதெல்லாம் நிறைய உடல்களுக்கு தீங்கு விளைக்குது. அதனால் நாங்கள் வந்து இயற்கையாகவே தோள்களுக்கு வந்து நல்லதுக்காகவே நாங்கள் சோப் செய்கிறோம். சோப் வந்து சோப்புக்கு தேவையான பொருட்கள் என்னவென்றால் கற்றாழை, எலுமிச்சை சாறு, வேப்பிலை, குப்பை மேனி, ஜவ்வாது, முல்தானி மட்டி, சோப்பேஸ் மற்றும் தேங்காய். இந்த சோப் வந்து எப்படி செய்யறதுனாக்க வேப்பிலை, குப்பை மேனி, கற்றாழையின் மென்மையான சதைப்பகுதி எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சோப்பேஸை வந்து உருக்கிக்கணும். இந்த அரைச்சி வச்சிருக்க குப்பை மேனி, வேப்பிலை, கற்றாழை, அதோட எலுமிச்சை சாறு, ஜவ்வாது, முல்தானி மட்டி மூன்றையும் சேர்த்துக்கொள்ளணும். சேர்த்த பிறகு அந்த உருக்கி வச்சிருக்க சோப்பேஸை வந்து கலந்த பிறகு அந்த சோப் அச்சில் வந்து லேசாக தேங்காய் எண்ணெயை தடவி அந்த அரைச்சி வச்ச கலவையை வந்து ஊற்றணும். ஊற்றின பிறகு சூரிய ஒளியில் 7 நாட்கள் அல்லது 10 நாட்கள் காய வச்சா சோப் தயாராகிடும். நன்றி.